ආයිබෝවන් வணக்கம். இன்று நாங்கள் இன்ஜினியரிங் அண்ட் சர்விங், அதாவது நாங்கள் ஏற்கனவே படித்தோம் சர்வே அண்ட் லெவலிங் பாடநெறியில் லாஸ்ட் வீக். சர்வேனா என்னது, சர்வேனா நாங்கள் எப்படி சர்வே பண்ண, ஒரு காணி எடுத்துக்கிட்டாமல் இது ஒரு நிலத்தை நாங்கள் எப்படி சர்வே பண்ணுவோன்னு படித்தோம். அதில் தொடர்ச்சியான இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிறது லெவலிங். அந்த நிலத்தை நாங்கள் எந்த மாதிரி லெவலிங் பண்ணுறது, அதாவது லெவலிங்க்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறது, என்னென்ன முறைகள், ஸ்டெப்ஸ் என்னென்ன, அதுக்கு பாவிக்கப்பட்ட உபகரணங்கள், அதே மாதிரி லெவலிங்னா என்னது இதுதான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, QS படிக்கிற பிள்ளைகளுக்கு மிக முக்கியமாக தேவைப்படும். அதே மாதிரி பில்டிங் சர்வே பண்ணுறவங்களுக்கும் மிக முக்கியமானது. டிராஃப்ட்மேன் சர்வே பண்ணுறோம், அதாவது டிராஃப்ட்மேன் பர்சன் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கும் இந்த லெவலிங்ன்ற இந்த பாடத்திட்டம் வந்து மிக முக்கியமானது. இப்போ நாங்கள் லெவலிங்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரி, அதாவது ஒரு லெவல், அதாவது ஒரு நான் உங்களுக்கு தெரியும், சும்மா லெவல் பண்ண மட்டம் தட்டுறதுனாலே உங்களுக்கு தெரியும் என்னது மட்டம் தட்டுவது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அதுக்குன்னு வழிமுறைகள் இருக்குது, ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. லெவல் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன படிமுறைகள் இருக்குது. சும்மா நாங்கள் எடுத்தோன்னு சொல்லி லெவல் பண்ண முடியாது. இப்போ நான் பார்ப்போம் லெவல்னா என்ன. அதாவது 2 புள்ளிகளுக்கு இடையில் செங்குத்து தூரத்தை கண்டுபிடிப்பது என்பது பூமியின் மேற்பரப்பில் உள்ள பல்வேறு புள்ளிகளின் உயரத்தை தீர்மானிக்க செயல்முறை. அதாவது 2 புள்ளிகளுக்கு இடையிலான செங்குத்து தூரத்தை நாங்கள் கண்டுபிடிக்கிற நேரத்தில் அந்த பூமியிட மேற்பரப்பில் உள்ள பல்வேறு புள்ளிகள் நாங்கள் மென்ஷன் பண்ணினோம்னா அந்த பல்வேறு புள்ளிகளுக்குள்ள உயரம், அதாவது உள்ளுக்குள்ள அந்த ஒவ்வொரு புள்ளிகளுக்கு நாங்கள் குறிப்பிட்ட புள்ளிகள் நாங்கள் இது பண்ணினோம்னா நோட் பண்ணி வச்சோம்னா அந்த புள்ளிகளுக்கு இடையிலான தூரத்தை தான் என்ன சொல்ல நாங்கள் லெவல் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். மென்ஷன், அதாவது மட்டம் தட்டுவதுன்னு சொல்லுவோம். அதில் லெவல் பண்ணுறது ஒரு செயல்முறை தான் இந்த லெவல் பண்ணுறது. இப்போ நாங்கள் லெவல் பண்ணுறதுக்கு முன்னுக்கு என்னத்தை நாங்கள் செய்ய போகிறோம், அதாவது ஒரு லெவல் பண்ணுறது என்ன காரணத்துக்காக நாங்கள் ஒரு நிலத்தை லெவல் பண்ணுவோம். பொதுவாக உங்களுக்கு தெரியும் லெவல் பண்ணுறதுக்கு என்னத்துக்கு, மட்டம் தட்டுறதுக்கு காரணம், அதாவது நிலத்தை அளக்கிறதுக்கு எங்களுக்கு மட்டமான தரையாக இருந்தால் இலகுவாக இருக்கும். நாங்கள் ஏதோ ஒரு பில்டிங், ஏதோ ஒரு பயிற்சியோ இல்லாட்டி ஏதோ செய்கிறதுக்கு எங்களுக்கு தரை வந்து மட்டமாக இருக்க வேண்டும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், அந்த தரையை மட்டம் தட்டும். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், இந்த ஒரு கரடு முரடான, அதாவது குழியும் இதுகளாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும், நிலத்தை ஒரே அளவு சமனான நில அளவுக்கு கொண்டு வரணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், பொதுவாக நாங்கள் மேசன் பாஸ் எடுத்துக்கிட்டோம்னா உதாரணத்துக்கு, அவர் வந்து பழைய காலத்தில் லெவல் பண்ணுறதுக்கு வந்து என்ன செய்வார், ஒரு டியூப்பில் தண்ணீரை ஊற்றி என்ன செய்வார், அந்த அவர் செஞ்ச இது லெவல் பார்க்குறதுக்கு வந்து செவருக்கு மேலே அந்த டியூப்பை பிடிச்சிட்டு போவார். அப்போ அந்த நீர்மட்டம் சரிசமனாக இருக்கான்னு பார்ப்பார். அந்த நீர்மட்டம் சரிசமனாக இருந்தால் லெவல் இது மட்டமாக இருக்குது, சரிசமனாக இருக்குதுன்னு அவர் முடிவு பண்ணிக்குவார். ஆனால் அந்த முறை வந்து பழைய முறை. அதோட இப்போ நியூ டெக்னாலஜி, அதாவது புதிய தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் லெவல் பண்ணுறது எப்படின்னு, நாங்கள் லெவல்னால் என்னது, அதுக்கு எப்படி எந்த முறையில் நாங்கள் லெவல் பண்ண போகிறோம். பழைய பாஸ் முறைப்படி நாங்கள் பார்க்கலாம், மேசன் தொழில்முறை பார்க்கலாம். ஆனால் அது வந்து சரியான தீர்வாக அமையாது எங்களுக்கு. அதை குறைப்பதுக்கு, அதாவது எங்களுக்கு அக்குரேட் சரியான அளவீடு வரணும்னா இப்போ நியூ டெக்னாலஜியில் பாவிக்கிற முறைகள், புதிய தொழில்நுட்பத்தில் பாவிக்கிற முறைகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதுகளை பற்றி தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி படிக்க போகிறோம். என்னென்ன மாதிரி நாங்கள் பயன்படுத்துகிற லெவல்னா என்ன, எப்படி லெவலை எப்படி, அதுக்கு பயன்படுத்துகிற உபகரணங்கள் என்ன, அதை நாங்கள் எப்படி நாங்கள் தீர்மானிக்கும், அளவீடுகள் என்ன மாதிரி நாங்கள் அளவீடுகள் எடுப்போன்னு தான் உங்களுக்கு இன்றைக்கி படிக்க போகிறோம். பாடத்தின் இறுதியில் உங்களுக்கு தெரியும் லெவல் பண்ணுறது என்ன முறைட்டு. அதில் முதலாவதாக நாங்கள் பார்ப்போம் மீன் சி லெவல், அதாவது கடல் மட்டத்தின் அளவு. எங்களுக்கு பிரதானமாக தேவை கடல் மட்டத்தின் அளவு வந்து சரியாக இருக்கணும். அதாவது கடல் மட்டத்தின் சராசரி மதிப்பு வந்து கடல் அளவு சொல்லுவாங்க, கடல் மட்டத்தில் அளவு வந்து சொல்லுவாங்க. அது வந்து பொதுவாக நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த கடல் மட்டத்தின் அளவு வந்து வித்தியாசப்படும், அந்த சி லெவல் வந்து வித்தியாசப்படும். இதே நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, புகையிரதத்தில் ட்ரெயினில் போகிற நேரத்தில் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் உயரம்னு ஒரு மீட்டர்ஸ் கொண்டு போட்டிருப்பாங்க சி லெவல்ன்ட்டு. அதாவது
அந்த சீ லெவல்ன்றது என்னது கடல் மட்டத்திலேருந்து மத்தியான அந்த நடு கடல்ல இருந்து அந்த மட்டம் எவ்வளோ உயரத்துக்கு அந்த ஸ்டேஷன் இருக்குது. அப்போ அந்த பூமி வந்து எவ்வளோ உயரத்துக்கு இருக்குது அது ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் வித்தியாசப்படும். நீங்கள் பொதுவாக உதாரணத்துக்கு எதில் எங்கே இருந்தாலுமே இப்போ பொதுவாக கொழம்புலேருந்து ஒன்று காலி பக்கம் போகிறதோ இல்லாட்டி கண்டி பக்கம் போகிறதா, கண்டி பக்கம் போகிற நேரத்தில் உயரம் என்ன நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டு போகும். அப்போ அந்த வித்தியாசங்கள் ஊர்களுக்கு அந்த இடத்தை பொறுத்து அந்த கடல் மட்டத்தின் அளவு வந்து என்ன செய்யும், வித்தியாசப்படும். அதாவது எல்லாம் சமனாக இருக்காது. பொதுவாக ஒரு இடத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லா இடத்துலையுமே 30 மீட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா இடத்துலையும் 30 மீட்டராக இருக்காது. ஒவ்வொரு இடத்தை பொறுத்து அந்த கடல் மட்டத்தின் அளவு வந்து வித்தியாசப்படும், வேறுபடும். அப்போ அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ நீ போகிற நேரம் பாருங்கள், இவ்வளோ நாள் நீங்கள் நோட் பண்ணலாட்டி கூடுதலாக ஸ்டேஷன்ஸில் அதாவது புகையிரத நிலையங்களில் இந்த லெவல் மீட்டர்ஸ் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ உங்களுக்கு விளங்கும் இது என்ன போட்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியாது, சும்மா மீட்டர்னு போட்டு வச்சுருப்பாங்க XC லெவல் அப்படின்ட்டு. அப்போ இனி உங்களுக்கு தெரியணும் இது சி லெவல்னால் இது தான் அப்படின்ட்டுன்னு. அப்போ அடுத்து நாங்கள் பார்ப்போம். இப்போ கடல் மட்டத்தோட அளவு நீங்கள் பார்த்தீங்க, அதாவது ஒரு கடல் மட்டமாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த கடல் மட்டத்தோட அளவு எப்படி பார்க்குறோன்னு. அதே மாதிரி எங்களோட நாட்டை எடுத்துக்கிட்டாலுமே இடத்துக்கிடம் வேறுபடுற மாதிரி பொதுவாக நாட்டுகளை எடுத்துக்கிட்டாலுமே ஒவ்வொரு நாட்டுக்கும் அதுகளை இது பண்ணும். அதே மாதிரி அலைகளோட ஃபோர்ஸ் சக்தி, அதாவது பாயிற வீதமும் வித்தியாசப்படும். அது ஒவ்வொரு நாடுகளுக்கு வித்தியாசப்படும். இலங்கையில் கூடுதலாக இருக்கும், இன்னும் இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா வேறொரு நாடாக இருக்கும். அதே மாதிரி அடுத்து பார்ப்போம் டேட்டும் சேப்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது புள்ளிகளின் உயரத்தை அளவிட பயன்படுத்தக்கூடிய எந்த இழப்பற்ற மேற்பரப்பும் ஒரு தொடர்க்க மேற்பரப்பு. எந்த ஒரு இழப்பும், அதாவது எந்த ஒரு குறைபாடும் ஒரு லொஸ்ஸும் இல்லாத ஒரு மேற்பரப்பை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், இது டேட்டம் சேப்பஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஸ்டார்டிங் ஒரு இடம், அதாவது ஒரு இடத்தை தான் நாங்கள் சொல்லுவோம் சேப்பஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் இதில் போட்டிருக்காங்க ஒரு மேற்பரப்பு, அதாவது சேப்பஸ்ன்னு சொல்கிற மேற்பரப்பு அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. புள்ளிகளின் உயரத்தை அளவிட பயன்படுத்தக்கூடிய எந்த இழப்பற்ற மேற்பரப்பும் ஒரு தொடக்க மேற்பரப்பாகும். அது தொடக்க மேற்பரப்பாகும். அப்போ தொடக்க மேற்பரப்புனா என்னது, எங்களுக்கு கட்டாயம் இது தெரிஞ்சிருக்கணும். தொடக்க மேற்பரப்புனா என்னது, நாங்கள் ஒரு அளவீடு லெவலிங் பண்ண போகிறோம். லெவலிங் பண்ணுறதுக்கு முன்னுக்கு இதில் உள்ள விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான் ஸ்டெப், அதாவது இதுகள்லாம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு லெவல் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். நாங்கள் லெவல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டுன்னு. அடுத்து பார்ப்போம் லெவல் சேப்பஸ், அதாவது மட்டமான மேற்பரப்பு. எப்படி நாங்கள் மட்டமான மேற்பரப்பு, இது வந்து நாங்கள் பொதுவாக பார்ப்போம் ஒரு செங்குத்தாக ஒரு நூலை காட்டப்பட்ட ஈர்ப்பு திசையின் தான் ஒரு சாய்வுன்ற அளவு. அதாவது இப்போ நீங்கள் நூலை பிடிச்சிங்கன்னா அந்த ஈர்ப்பு திசை வரும். அதில் தான் நாங்கள் என்ன செய்வோம், அந்த லெவல் பார்க்குறது. அதே மாதிரி அதில் வந்து எங்களோட பூமி வந்து கோள வடிவமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கோள வடிவமாக இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட நிலத்தை ஒரு சமதளமாக எடுக்க இயலாது. அப்போ கோள வடிவமாக இருக்கிற நேரத்தில் அப்போ எங்களோட லெவல், அதாவது எங்களோட கடல் மட்டத்தின் அளவு வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வித்தியாசப்படும். அதை தான் சொல்கிறாங்க. ஒரு அதில் ரெண்டாவதாக தான் போட்டிருக்காங்க. அதாவது புவிக்கோளத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதை நாங்கள் ரெண்டாக வெட்ட நேரத்தில் அது வந்து ஒரு கத்தி மாதிரி இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சமதளமாக இருக்காது, கோள வடிவமாக இருக்கும். இது தான் பூமியோட அளவு. நாங்கள் எப்படி லைன் எடுக்கிறோன்ட்டுன்னு பாருங்கள். மேலே உள்ளது ஹாரிசான்டல் லைன், கீழே உள்ளது வெர்டிக்கல் லைன். இங்கே வந்து சி லெவல், அதாவது கடல் மட்டத்திட அளவு. இந்த பக்கம் லெவல் லைன் எப்படி லெவல் லைன் எடுக்கிறோன்ட்டுன்னு. அப்போ ஒரு பொதுவாக கடல் மட்டம் நாங்கள் இப்போ பூமியில் இப்படி சமனாக நிலத்தை போட்டு எடுக்கிறோம். அடுத்து வந்து மிக முக்கியமானது பெஞ்ச்மார்க்ன்றது மிக மிக முக்கியமானது. அதாவது சராசரி கடல் மட்டத்திலிருந்து நிலம் வரை நிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. மேலும் நிலையான நிலைகள் நிறுவப்பட்டுள்ள அத்தகைய புள்ளி ஒரு மாத்திரை புள்ளி என்று அழைக்கப்படும். அதாவது நாங்கள் ஒரு கடல் மட்டத்திலேருந்து என்ன நடக்குது,
நிலத்துக்கு மட்டும் ஒரு ஒரு புள்ளியோட ஒரு புள்ளியோட இணைச்சி தான் நாங்கள் என்ன செய்வாங்க அதுக்கு ஒரு அளவீடு எடுப்பாங்க. இப்போ கடல் மட்டத்திலேருந்து இவ்வளோ உயரத்தில் தான் இந்த நிலம் அமையிருக்கு. அப்போ அந்த கடல் மட்டம் எந்த இடத்துல நாங்கள் புள்ளி வச்சுருக்கோமோ அதே மாதிரி இங்கிட்ட அந்த பூமியிலையும் ஒரு புள்ளி ஒன்று, அதாவது பாயிண்ட் ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு குறியீடு ஒன்று. அப்போ அந்த குறியீட்டுக்குள்ள தூரத்தை தான் என்ன செய்வாங்க அளவீடு சொல்லிட்டு இவ்வளோ அளவுன்ட்டு அதுதான் நாங்கள் சொல்லுவோம். அதைத்தான் பெஞ்ச் மார்க்குன்னு சொல்லுறது. அதாவது முதலாவது பிஎம்னு சொல்லுவாங்க, நிலமட்டம் பூமியிட கடல் மட்டத்தின் அளவு. கடல் மட்டத்தின் அளவு அந்த இடத்துல என்ன கடல் மட்டத்தோட அளவு இருக்குன்னு. அப்போ அதை நாங்கள் அதுதான் ஒரு மாத்திரை, அதாவது ஒரு புள்ளி, அதுதான் ஸ்டார்ட். இப்போ நாங்கள் ஒரு பூமி ஒரு இடத்துல வரைஞ்சிட்டு அதை நாங்கள் லெவல் பண்ண போகிறோன்னா அந்த மாதிரி தான் என்ன செய்யணும், லெவல் பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த புள்ளியை முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும் அந்த இடத்துல இருந்து தான். அடுத்தது டெம்பரரி பெஞ்ச் மார்க். இப்போ நாங்கள் அது டெம்பரின்னு சொன்னால் தற்காலிகமான பெஞ்ச் மார்க். அது நிரந்தர, அது குறியில்லை. நாங்கள் அதை ஸ்கெட்ச் போடுறதுக்கோ எதுக்கோ ஒரு டெம்பரரியாக ஒரு மார்க் எங்கன்னா எங்களுக்கு தெரியாது எங்கே இருக்குன்ட்டுன்னு. இப்போ தெரியாத நேரத்தில் நாங்கள் ஒரு இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நாங்கள் மெஷர்மெண்ட் எடுப்போம். மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வோம், அதை நாங்கள் சரி செய்வோம். அதுக்கு பிறகு சரியான இதை எடுத்து நாங்கள் செஞ்சது சரியானு பார்ப்போம். செஞ்சது சரியாக இருந்தால் அது ஓகே, அதை பிஎம் ஆக்கிடுவோம். இல்லாட்டி என்ன செய்வோம், அதுக்கு நாங்கள் திருப்பி அளவீடு எடுப்போம். இப்போ முதல்ல எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, கடல் மட்டத்தில் அளவோ எதுவுமே எங்களுக்கு தெரியாத நேரத்தில் நாங்கள் ஒரு டெம்பரரியாக அந்த இடத்துல ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிட்டு எங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இலகுவாக நாங்கள் செய்வோம். அந்த வேலை எங்களுக்கு இலகுவாக இருக்கிறதுக்காக நாங்கள் டெம்பரரியில் ஒரு தற்காலிகமான ஒரு அடையாளம் இடுவோம். அடுத்து நாங்கள் பண்ணுவதுக்கு லெவல் பண்ணுறதுக்கு பாவிக்கப்படும் உபகரணங்கள் என்னென்னு பார்ப்போம். முதலாவது டம்பி லெவல், அடுத்தது டைல்சிங் லெவல், அடுத்தது மூணாவது ஓட்டோ லெவல். இது முதல் 2 லெவல்ஸ், அதாவது முதல் 2 லெவல் பார்க்குற முறைகளும் பழைய காலத்தில் இப்போ பாவிக்கிறது இல்லை. இப்போ அது இல்லாமல் போயிடுச்சு. அதாவது பாவிக்கிறது கஷ்டமான எங்களோட மனிதர் உழைப்பை பயன்படுத்தி செய்கிறதுனால அதை இல்லாமல் ஆக்கியிருக்காங்க. கடைசியாக பயன்படுத்துகிற ஒட்டோ லெவல் தான் இப்போ நவீன முறையில் அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஒட்டோ லெவல்னு சொல்ல நேரத்தில், அதாவது ஒட்டோவாக நாங்கள் சூஸ் பண்ணி வச்சோம் எங்களோட மெஷினை. ஒட்டோ லெவல் இயந்திரத்தை நாங்கள் இது பண்ணால் அது ஒட்டோவாக அது காட்டும். இந்த இதுக்கும் இந்த புள்ளிக்கும் அந்த புள்ளிக்கும் உள்ள தூரத்தை அந்த ஒட்டோ லெவல் என்ன செய்யும், கணக்கிட்டு எங்களோட வேலையை இலகுவாக ஆக்குறதுக்கு அது உதவும். அதனால் இப்போ கூடுதலாக நாங்கள் பாவிக்கிற ஒரே உபகரணம் இந்த ஒட்டோ லெவல் உபகரணம். முதலாவது டம்பி லெவலும் டைல்சிங் லெவல்னு சொல்கிறது பழைய முறை. அதாவது பழையனா மிக பழைய முறை இல்லை. இந்த ஒட்டோ லெவல்ட புதிய தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப எங்களோட விலை இலகுவாக்க வந்தது தான் இந்த ஒட்டோ லெவல். அதுக்கு முதல்ல வந்தது தான் அந்த முதல் 2 லெவல்கள். அது பயன்படுகிறது குறைவு. இப்போ பாவிக்கிறது இந்த ஒட்டோ லெவல் இயந்திரம். அதன் மூலம்தான் எங்களோட மெஷர்மெண்ட்டை நாங்கள் எடுக்கிறோம். இப்போ நீங்கள் ஒட்டோ லெவல் மெஷினை பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. இப்போ நான் என்ன மாதிரி, அதாவது ஒட்டோ லெவல் மெஷின்னா எப்படி இருக்குன்ட்டுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருக்குது, இதுதான் ஒட்டோ லெவல் மெஷின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ் ஸ்க்ரூ மேலே இருக்குது, ட்ரை பேட்ச் இருக்குது, ஃபுட் ஸ்க்ரோ இருக்குது, ட்ரைவட் இருக்குது. அப்போ இதில் நாங்கள் இதை சுற்றி நாங்கள் எங்களுக்கு வேண்டிய அளவுக்கு எந்த பக்கம் இருக்குது. அப்போ கிடையாக வைக்கணும் கட்டாயம். சம்மனான இதில் மெஷினை சரியாக வச்சா தான் எங்களோட அளவீடு சரியாக காட்டும். லெவல் பண்ணுறதுக்கு சரியாக முதல்ல இந்த இயந்திரத்தை என்ன செய்யணும், மட்டமாக வச்சுருக்கணும். மட்டமாக நாங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் நாங்கள் அடுத்த வேலையை அளக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தம் படுத்தணும். பொதுவாக இதுதான் இந்த இயந்திரம் தான் இப்போ நாங்கள் பயன்படுத்துறது கூட. இந்த ஒட்டோ லெவல் இயந்திரம் கூடுதலான அளவில் பயன்படுத்துகிறோம். அப்போ இதுக்கு இந்த ஒட்டோ லெவல் இயந்திரத்தை இப்போ சும்மா கையில் நாங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கலாது. அப்போ அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வேணும். அந்த ஸ்டாண்ட் தான் இந்த ட்ரைபோர்டுன்னு சொல்லுவாங்க. இது என்ன செய்யும், இந்த பாருங்கள் 3 கூறுகள் இருக்குது. இந்த 3 கூறுகள் என்ன செய்வாங்க, நிலத்தோட பதிச்சு வச்சுருவாங்க. நிலத்தோட ஸ்ட்ராங்காக ஊண்டி வச்சுருவாங்க. ஊண்டி வச்சுட்டு இது மேலே பாருங்கள் ஸ்டாண்ட் மேலே இருக்குது. அந்த ஸ்டாண்டில் தான் என்ன செய்வாங்க, இந்த ஒட்டோ லெவல் இயந்திரத்தை வச்சுருவாங்க. அப்போ அது எங்களை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தால் ஏன்னா சமத்தலையில் நாங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கலாது. அதனால தான் இது ஒரு ஸ்டாண்ட், அந்த ட்ரைபோர்டுன்னு சொல்கிற இயந்திரம். அடுத்து
தெரியும் ஸ்டாப்னு சொல்லுது. அதாவது குச்சிகள் புள்ளி எந்த மாதிரிக்கு நாங்கள் இந்த லெவல் பார்க்குற நேரத்தில் நாங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு இலகுவாக இருக்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்டாப்னு சொல்லி இந்த கோல் மாதிரி ஒன்று பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த கோல்களை நாங்கள் ஊண்டிக்கிட்டு போனோம்னா அப்போ எங்களுக்கு உயரம் பார்க்குறதுக்கு இலகுவாக இருக்கும். அதுதான் இதில் உள்ள மிக முக்கியமானது. அதாவது இந்த பாருங்கள், நடுவில் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க, டார்க்லையும் இதுலேயும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா 14 கீழே மாதிரி 3 டார்க்கில் பண்ணியிருக்காங்க, அப்புறம் 2 மார்க் பண்ணியிருக்காங்க, அப்புறம் 3 மார்க். இப்போ இதில் இயந்திரம் அந்த ஸ்கேல் அந்த இதில் போட்டிருக்காங்க. சும்மா நான் உங்களுக்கு படத்தை இந்த பக்கம் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த ஸ்கேலை தான் உங்களுக்கு இதில் நோட்டட் பண்ணி காட்டியிருக்காங்க. இந்த பக்கம் இந்த மாதிரி என்ன மாதிரி குறியீடு அதாவது பிரிச்சிருக்காங்க. இந்த ஸ்கேலை என்ன மாதிரி பிரிச்சிருக்காங்க, அளவீடை எந்த டிஸ்டன்ஷனில் பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லித்தான் இதில் காட்டியிருக்காங்க. அப்போ இதில் உபயோகம் அதாவது இதை யூஸ் பண்ணுற முறைகளும் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து டேப் என்னத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, அளக்கிறதுக்கு நீளத்தளர்ந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறது தான் உங்களுக்கு டேப் பயன்படுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தெரியும். அடுத்தது லெவல் பண்ணும் உபகரணங்களை தயாரிக்கும் முறை எப்படி நாங்கள் ரெடி ஆகணும். இப்போ லெவல் பண்ண போகிறோம், லெவல் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நாங்கள் எப்படி தயாரிக்கிறது, முதல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். எங்களோட ஆட்டோ லெவல் மெஷினை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது 2 முறையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது 2 முறையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுவும் டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லி 2 முறைகள் இருக்குது. அதாவது டெம்பரரினா தற்காலிகமான அட்ஜஸ்ட்மெண்ட், தற்காலிகமான திருத்துதல், தற்காலிகமாக அட்ஜஸ்ட்மெண்ட் வைக்கிறது. அதே மாதிரி பெர்மனண்ட்னா ஒரு நிலையான அட்ஜஸ்ட்மெண்ட், பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொன்னால் டெம்பரரியாக நாங்கள் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதாவது ஒரு சாதனத்துலேருந்து நாங்கள் இப்போ ஒரு அளவீடு எடுக்கணும்னு சொன்னால் அதுக்குள்ளே நாங்கள் ஒரு இடத்துலேருந்து குறிப்பிட்ட எல்லையிலேருந்து ஏலேருந்து பின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட எல்லையிலேருந்து அடுத்த எல்லைக்கு வர நேரம். அப்போ அதுக்குள்ளால் எடுக்கிற அவ்வளோ அளவீடுகளும் முதல்ல டெம்பரரியாக நாங்கள் குறித்து வச்சுக்கணும். டெம்பரரியாக குறித்து வச்சுக்கிட்டோம்னா, தற்காலிகமாக ஒரு நோட் பண்ணி ஸ்கெட்ச் மாதிரி ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு பிறகு எங்களுக்கு இலகுவாக இருக்கும் சரியான மெஷர்மெண்ட் எடுக்கிற நேரத்தில். அதுதான் இல்லை போட்டிருக்காங்க. அனைத்து மாற்றங்களும் அதாவது இந்த குமிழி அதாவது இந்த குழாயை வச்சு செய்கிறது தான் அதில் போட்டிருக்காங்க. இது மிக முக்கியமாக. அதே மாதிரி இப்போ நீங்கள் டெம்பரரினா என்னன்னு பார்த்தீங்க, தற்காலிகமான அட்ஜஸ்ட்மெண்ட், அது உங்களுக்கு விளங்கியிருக்கும். அதே மாதிரி நாங்கள் தற்காலிகமானது என்ன, அதே மாதிரி உறுதியான அதாவது பெர்மனண்ட்னா என்ன மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோன்ட்டு. இது சும்மா நாங்கள் என்ன செய்ய போகிறோம், சும்மா குச்சிகளை ஒரு மெஷர்மெண்ட் எங்களுக்கு அளவீடுகளை ஏற்ற மாதிரி இயந்திரத்தை வச்சு நாங்கள் ஒரு டெம்பரரியாக போட போகிறோம். அதே மாதிரி ஸ்ட்ராங் அதாவது உறுதியான அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிறதுக்கு என்ன செய்யணும், ஒரு உபகரணத்தை மற்ற உபகரணத்துக்கு 90 பாகை கோணத்தில் பிடிக்கணும். இல்லாட்டி என்ன செய்யணும், சமாந்தரமாக பிடிக்கணும். 90 பாகையிலையோ செங்கோண முறையிலையோ இல்லாட்டி சமாந்தரமாக பிடிச்சி தான் நாங்கள் என்ன செய்யணும், இந்த மெஷர்மெண்ட் அதாவது உறுதியான ஸ்திரமான அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நாங்கள் செய்ய வேண்டும். எப்படி 90 பாகையிலையோ இல்லாட்டி சமாந்தரமாகவோ நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நாங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை செய்ய வேண்டும். அதாவது பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறது. அடுத்து பார்ப்போம். ஒரு இப்போ இதான் படிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இப்போ இது தான் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது இது புள்ளி படம் இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு நிலத்தில் அளவு எடுக்க போகிறோம். இங்கே தொங்கல்லேருந்து இந்த தொங்கல்லேருந்து அந்த தொங்கலுக்கு அளவு எடுக்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு இருக்குன்னு சொன்னால் ஒரு நடுவில் நாங்கள் இயந்திரத்தை வைக்கிறோன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்படி நேராக எங்களுக்கு விளங்காது தானே, தூரமாக இருந்தால் எங்களுக்கு கஷ்டம் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட தூரங்களுக்கு நடுவில் நாங்கள் என்ன செய்வோம், இன்னொரு புள்ளிகள் அதாவது நோட் பண்ணுவோம். 2 புள்ளிகள் நடுவில் ஒரு இயந்திரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கும் அளவீடு நாங்கள் எடுக்கணும்னு வைங்களேன். அதில் அதை 2ஆக பிரித்து அதுக்கு என்ன செய்வோம், அதில் ஒரு குறியீடு வச்சு அதில் நடுவில் வச்சு
அப்போ 2 சமனா வந்து நாங்கள் அந்த பாயிண்ட்ஸுகளை கூட்டிட்டு, ஏன்னா அந்த நேராக கோணல்மானலாக இருந்தால் நிலத்திட மட்டத்தை எங்களுக்கு அளக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை என்ன செய்வோம், முதல்ல அதை 2ஆக பிரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போவோம். கூடுதலாக இந்த லெவல் பண்ணுற இதுகள் வந்து இந்த புள்ளிகள் வந்து குறைவாகவும் இருக்கலாம், கூடுதலாகவும் இருக்கலாம். பாருங்கள், இது தான் இயந்திரம், அதாவது ஒட்டோ லெவல் இயந்திரத்தை இப்படி பூட்டிட்டாங்க. பூட்டினதுக்கு பிறகு இப்படி ஒரு நிலம் இருக்குது. இப்போ எங்களுக்கு அளவீடு வேணும். இது ஏன்னு சொன்னால் இங்கிட்ட ஒரு தூண் இருக்குது, இங்கிட்ட ஒரு தூண் இருக்குது. அப்போ நாங்கள் இது 2க்கும் நடுவில் தான் அளவீடு எடுக்க போகிறோம். அதை நாங்கள் ஏன்னு சொன்னால் இது 2க்கும் நடுவில் தான் நாங்கள் அளவீடு எடுக்க போகிறோம். அப்போ இது எப்படி அளவீடு எடுக்க போகணும், அதாவது பெர்மனண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி செய்ய போகிறோன்னு தான் உங்களுக்கு பாருங்கள் விளங்கும். இல்லை ஏ, அதில் பி. இப்போ இதுக்கு நடுவில் சமனான புள்ளிகள், அதாவது ஏபி இது இருக்குது. இப்போ இதுக்குள்ளே தூரத்தை காண போகிறோம். இப்போ மெஷினுக்கும் 10 மீட்டர் இருக்கு வைங்களேன். இப்போ எங்களுக்கு சும்மா நாங்கள் கெஸ் பண்ணுவோம் வைங்களேன். அப்போ மெஷினுக்கும் இதுக்குள்ள தூரம் எவ்வளவு, 5. மெஷினுக்கும் இதுக்குள்ள தூரம் எவ்வளவு, 5 மீட்டர். அப்போ என்ன செய்வோம், இப்போ மெஷினுக்கும் இதுக்குள்ள தூரம் எங்களுக்கு 5, ஏக்கும் மெஷினுக்குள்ள தூரம் 5. அப்போ அதே மாதிரி மெஷினுக்கும் பிக்குள்ள தூரம் 5ன்னு எங்களுக்கு தெரியும். இதுக்கு நடுவில் என்ன செய்வோம், நாங்கள் ஒரு இது மெஷர்மெண்ட் ஒன்று எடுத்தோம்னா எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அந்த நடுவில் அந்த இது டேர்ன் கர்வ் மாதிரியெல்லாம் வர்றதுனால அதை தவிர்க்கிறதுக்காக என்ன செய்வோம், பிரதான இதுக்கும் மெஷினுக்கும் நடுவில் ஒரு இது ஒன்று ஊண்டினோம்னா ஒரு புள்ளி ஒன்று நோட் பண்ணினோம்னா எங்களுக்கு இலகுவாக இருக்கும் அந்த வேலையை செய்கிறதுக்கு. இந்த பாருங்கள், இதில் பாட்டிருக்காங்க. நடுவில் மெஷின் இருக்குது பாருங்கள், நிலத்தில் ஒவ்வொரு புள்ளிகளாக குறிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த இயந்திரம் ஒட்டோ லெவல் இயந்திரம் எத்தனை தரம் மூவ் ஆகுதுன்னு சொல்லி 4 தரம் மூவ் ஆகுது. முதலாவது பகுதியை எடுத்துக்கிட்டோம்னா லெவல், அதாவது முதலாவது பகுதி அளவீடு இருக்குது. இயந்திரத்துலேருந்து ABCD மட்டும் இருக்குது. அப்போ நாங்கள் அதாவது ஃபஸ்ட்டு அந்த பொசிஷனில் வச்சு இந்த 4 அளவீடுகளும் நாங்கள் எடுக்கலாம். அதை தான் இதில் போட்டிருக்காங்க. அதில் முதல் எடுக்கிற அளவீடு BCD, அதாவது ABCD இந்த 4ம் முதல். அதே மாதிரி அடுத்தது எடுத்தோம்னா அப்படி மாறும். அதாவது எங்களுக்கு மூவ் ஆக இந்த இயந்திரம் ஒட்டோ லெவல் இயந்திரம் மூவ் ஆக எங்களை அந்த குறியீடுகளை மாற்றி நாங்கள் அளவீடுகளை எடுத்துக்கிட்டு போகலாம். இது ஒரு சும்மா ஒரு காணிட இது அளவீடு. நாங்கள் எப்படி அளவீடு எடுக்கிறோம் இப்போ உங்களுக்கு உதாரணத்தை காட்ட போகிறேன். இப்போ அடுத்து இருக்குது ஒரு அளவீடு எடுக்க போகிறோம். அளவீடு எடுக்கிறது முதல் எடுக்கிற அளவீடு, ஃபர்ஸ்ட் எடுக்கிறது வந்து நாங்கள் சொல்லுவோம் பேக் சைடுன்னு சொல்லுவோம். அதாவது முதல் எடுக்கிற அளவீடு வந்து பேக் சைடு அளவீடுன்னு சொல்லுவோம். பேக் சைடு அளவீடு படத்தை எடுத்துக்கிட்டோம்னா பேக் சைடு அளவீடுனா என்னது, பேக் சைடு அளவீடுனா என்னன்னு பார்ப்போம். அது ஃபர்ஸ்ட், அதாவது லைட்லேருந்து இந்த எங்களோட ஒட்டோ லெவல் இயந்திரத்துலேருந்து எடுக்கிற முதல் அளவீடு, அதாவது பூமி மட்டத்திலேருந்து முதல் எடுக்கிற அளவீடு தான் இந்த பேக் சைடு அளவீடுன்னு சொல்லுவோம். அதாவது கோர்னர் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அதிலேருந்து அடுத்த நாங்கள் எடுக்கிற அளவீடு ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எங்களோட நிலம் ஆரம்பிக்கிறதுலேருந்து நாங்கள் அளவீடு எடுக்க போகிற நிலம் ஆரம்பிக்கிறதுலேருந்து அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள தூரம்னு ஒரு தூரம் இருக்கும். அப்போ அந்த பாயிண்ட்டு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், பேக் சைடுன்னு சொல்லுவோம். எந்த தூரத்தை சொல்லுவோம், பேக் சைடு. அதில் வந்து இருக்குது மீட்டர் கணக்கு சி லெவல் போட்டிருக்காங்க. அது அப்புறம் பார்ப்போம் சி லெவல் எவ்வளோன்ட்டுன்னு. சி லெவல் போட்டிருக்காங்க, அதுக்கு நாங்கள் பேக் சைடுன்னு நோட் பண்ணி வச்சுருப்போம். சி லெவல் ரிடியூஸ் வந்து 50 மீட்டர்னு போட்டிருக்காங்க. அப்போ ரிடியூஸ் லெவல் வந்து 50 மீட்டராக இருக்கும். உங்களுக்கு விளங்கியிருக்கும் அப்படின்னா என்னன்ட்டு. அதாவது நடுவில் முதல் ஆரம்பிக்கிற அளவீடு தான் என்னது, முதல் இடம் நாங்கள் வைக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், பேக் சைடுன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பேக் சைடுக்கு அடுத்து நாங்கள் பார்ப்போம். அடுத்து ஃபோர் சைடுன்னு என்னென்னா பார்ப்போம். ஃபோர் சைடுன்னு வந்து சொல்கிறது
இப்போ இயந்திரம் முடிஞ்சு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு நாங்கள் வைக்கிறோம் தானே, அந்த இடத்தை தான் சொல்லுவோம் ஃபோர் சைடுன்ட்டு. பேக் சைடு இருக்குது, அதே மாதிரி ஃபோர் சைடு இருக்குது. ஃபோர் சைடுன்னு சொல்கிறது ஒரு இடத்துல நாங்கள் மெஷின் இதை வச்சுட்டு அது குறிப்பிட்ட தூரம் தான் எங்களுக்கு நாங்கள் அளவீடு எடுக்கலாம். அப்போ அதுக்குள்ளே அந்த முற்றுப்புள்ளி, கடைசி முற்றுப்புள்ளியை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், ஃபோர் சைடுன்னு சொல்லுவோம். அதில் இது புள்ளிகள். இப்போ ஃபோர் சைடுனா பேக் சைடுனா என்னென்னு தெரியும் உங்களுக்கு, ஃபோர் சைடுனா என்னன்னு தெரியும். பேக் சைடை எப்படி அளவீடு எடுக்கிறேன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். அதாவது நல்லா விளங்கிக்கணும், இது பேக் சைடுனா என்ன, ஃபோர் சைடுனா என்னென்னு பாருங்கள். மெஷின் நடுவில் இருக்குது, இந்த கீழே உள்ள படத்தை அவங்க பார்த்தா உங்களுக்கு விளங்கும். பேக் சைடுனா ஃபஸ்ட் இது, அடுத்து பிசி டி வந்தால் என்னது ஃபோர் சைடாக மாறும், ஃபோர் சைடாக மாறும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட தூரம் அவ்வளோ தான் எடுக்கணும் அந்த மெஷினில், அந்த ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கிற நேரம். அப்போ அவ்வளோத்துக்கு உள்ள தூரத்தை தான் என்ன சொல்லுவோம் நாங்கள், ஃபோர் சைடுன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ஃபோர் சைடுக்கு அடுத்தது வந்து இன்டர்சைட். இப்போ இன்டர்சைட்டுனா என்னது, இன்டர்சைட்டுனா என்னது? இப்போ நாங்கள் ஃபோர் சைடை பற்றி பார்த்தோம், பேக் சைடை பற்றி பார்த்தோம். இப்போ பேக் சைடு இன்டர்சைடுன்னு சொன்னால் அதாவது ரெண்டு இதுக்கும் நடுவில் உள்ளது. அதாவது அளவை அளக்க அந்த பேக் சைடுக்கும் ஃபோர் சைடுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் சரிசமனாக பிரித்து நாங்கள் மெஷின் ஒட்டை இயந்திரத்தை வச்சோம்னா, அப்போ ஒட்டை இயந்திரத்துக்கும் பேக் சைடுக்கும் உள்ள அதுக்கு உள்ள ஒரு கேப் ஒன்று இருக்கும். அதை நாங்கள் ரெண்டாக பிரித்து வைக்கிறது தான் என்னது, சரிசமனாக. குறிப்பிட்டு சரிசமனாக பிரிக்க இயலாது, குறிப்பிட்ட தூரத்துக்கு வைக்கிறது தான் நாங்கள் இந்த இன்டர்சைட். அதாவது நடுவில் வைக்கிறது இன்டர்சைட், நடுவில் மத்தியில் வைக்கிறது தான் இந்த இன்டர்சைட்னு சொல்லுவாங்க. அது இன்டர்சைட் புள்ளி. அந்த இன்டர்சைட் புள்ளி, அந்த புள்ளி எப்படி பார்த்தீங்களோ, பேக் சைடு எப்படி பார்த்தீங்களோ, அதே மாதிரி ஃபோர் சைடு எப்படி பார்த்தீங்களோ, அதே மாதிரி இது இன்டர்சைட். இன்டர்சைட் சைடு இதில் வந்து இப்போ நாங்கள் அப்போ அளவீடு எடுக்கிற நேரத்தில் எங்களுக்கு பிழைகள் வரலாம். பிழைகள் வர்றதுன்னா நாங்கள் செஞ்ச அளவீடுகள் பிழையா அப்படின்னு பரிசோதிக்கிறதுக்குன்ட்டுன்னு இரண்டு முறைகள் இருக்குது. ஒன்று வந்து இலகுவான முறை, ஒன்று வந்து ஏறு வரிசையிலேருந்து இறங்கு வரிசை மூலமாக எடுக்கலாம். அடுத்தது உபகரணத்தில் உயரத்தை பொறுத்தும் எங்களோட அளவீடுகள் வந்து நாங்கள் எடுக்கலாம். இப்போ ஏறு வரிசையிலேருந்து இறங்கு வரிசை பண்ணுற நேரத்தில் எப்படி எங்களோட மெஷர்மெண்ட் நாங்கள் எந்த மாதிரி முடிவு பண்ணிக்கணும், நாங்கள் எந்த மெத்தடை பயன்படுத்தி எங்களோட அந்த குறைகள், அதாவது ஷார்ட்டேஜ், இந்த இதில் ஏதாவது ஷார்ட்டேஜ் ஒன்று இருக்குதுன்னா எங்களுக்கு அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு இலகுவாக இருக்க தான் நாங்கள் இந்த முறைகளை பயன்படுத்துகிறோம். அதாவது ஒரு ஸ்கேல் வெயிட் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்து பார்ப்போம் நாங்கள். இப்போ இதை வச்சுக்கிட்டு இவ்வளோத்தையும் நாங்கள் பார்த்தோம். அதாவது மட்டம் எப்படி லெவல் பண்ணுறது, எப்படி லெவல் பண்ண வேண்டிய விஷயங்கள். இப்போ இந்த வரைஞ்ச நிலத்துக்கு ஒரு நாங்கள் சார்ட் போட்டோம்னா, ரைஸ் அண்ட் ஃபால்னு சொல்லுவாங்க. அதாவது கூடி குறைதல் உள்ள ஒரு மெத்தடுக்கு ஒரு சார்ட் ஒன்று போட்டால் நாங்கள் என்ன மாதிரி சார்ட் வரையலாம். ரைஸ் அண்ட் ஃபால்னா என்னது, அதுதான் நாங்கள் அடுத்து பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுக்கு சார்ட் ஒன்று வரைய போகிறோம். இப்போ படம் ஒன்று இருக்குது, படத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இப்போ ஒரு சார்ட் ஒன்று வரைய போகிறோம். ஒரு டேபிள், சார்ட் ஒன்று சொல்கிறதோட ஒரு டேபிள் ஒன்று வரைஞ்சி நாங்கள் எப்படி அளவீடுகளை எடுக்க போகிறோம்னு தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். மிக கவனமாக நீங்கள் அதை பார்த்துக்குங்க. அந்த எப்படி டேபிள் போட்டு எப்படி நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு பார்த்துக்குங்க. பாருங்கள், ஒவ்வொரு அளவீடுகள் இருக்குது, நடுவில் இயந்திரம் இருக்குது, நாங்கள் லெவல் பார்க்குற இயந்திரம் இருக்குது. இயந்திரத்துக்கு நடுவில் எப்படி அளவீடு எடுத்துக்கிறோம், நாங்கள் பிஎம் ஒன்று எடுத்திருக்கோம், அதுக்கு நடுவில் இயந்திரத்துக்கு நடுவில் இன்டர்சைட் ஒன்று கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபோர் சைடு ஒன்று, ஃபோர் சைடுக்கும் இயந்திரத்துக்கு நடுவில் இன்டர்சைட் ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்து பார்ப்போம். இப்போ இதை ஒரு டேபிளில் குறித்து நாங்கள் இப்போ அளவீடு எடுக்க போகிறோம். எந்த மாதிரி அளவீடு எடுக்க போகிறோன்னு சொல்லி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் அந்த டேபிள் என்ன மாதிரின்ட்டுன்னு. இதுதான் டேபிளில் பாருங்கள். முதலாவது பிஎஸ்ன்னு இருக்குது, அதாவது பேக் சைடு. இரண்டாவது இன்டர்சைடு இருக்குது, ஃபோர் சைடுன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், பேக் சைடுன்னு சொல்கிற நேரத்தில் என்ன உயரம், இன்டர்சைடுக்கும் பேக் சைடுக்கும் உள்ள தூரம் என்னன்னு பார்க்கணும்.
அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இந்த சைடுக்கும் இயந்திரத்துக்கும் உள்ள தூரம் 4 சைடு இப்படி நாங்கள் இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். இப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து அந்த டேபிளில் குறிச்சிக்கிட்டு போகணும். இந்த டேபிளில் நாங்கள் நோட் பண்ணிக்கிட்டு போகணும். பேக் சைடில் எத்தனை மெஷர்மெண்ட்டுக்கு ஐஎஸ் அதாவது இன்டர் சைட் லெவலில் இருக்குது, எஃப்எஸ் லெவலில் இருக்குது, ரைஸ் லெவலோ ஃபோல் மைனஸ் ரிடியூஸ் வேல் இது வித்தியாசம், கடைசியில் ரீமார்க் ஏதாவது இருந்தால். இப்போ முதலாவது 3ஐயும் நாங்கள் அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததெல்லாம் நாங்கள் ஆஃபீஸில் போயிட்டு செஞ்சுக்கலாம். அது பிரச்சனை இல்லை. அங்கனே வேணாலும் செய்யலாம். இல்லாட்டி டைம் இல்லாட்டி இப்போ இது சின்ன துணி தானே, பெரிய இடங்களை எடுக்கிற நேரங்களுக்கு டைம் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யலாம், அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் செய்யலாம். அப்போ இதுதான் ரிடியூஸ். இப்போ ஃபஸ்ட் வந்து என்னது அளவு வந்து 2.191 2.191, அதாவது பேக் சைடு அந்த மெஷர்மெண்ட் முன்னுக்களை போட்டிருக்காங்க 2.191. அடுத்து வந்து ஐஎஸ் வந்து எவ்வளோ 2.5 2.505 2.0505. அடுத்த இன்டர்சைட். இப்போ அடுத்து பார்ப்போம் இன்டர்சைட். அடுத்த இன்டர்சைட் எவ்வளோன்ட்டுன்னு 2.325. அடுத்தது வந்து 3.25. இந்த பாருங்கள் அதில் போட்டிருக்காங்க. அதை போட்டிருக்காங்க. பேக் சைட் தூரம் போட்டிருக்காங்க, இன்டர்சைட் தூரமும் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து 4 சைட் தூரம் பார்ப்போம். 4 சைட் தூரம் எவ்வளோன்னு பார்ப்போம். எவ்வளோ 4 சைட் தூரம் வந்து எவ்வளோன்னு பார்ப்போம் முதல்ல. இப்போ இன்டர்சைட் தூரம் பார்த்துட்டிங்க. இன்டர்சைட் 2 தூரம். பேக் சைட் தூரம் பார்த்தீங்கன்னா கவனமாக இதுகள் குறித்து கொண்டு வரணும். கொஞ்சம் பிழைச்சாலும் மெஷர்மெண்ட்டு எங்களுக்கு பிழைச்சிடும். அப்போ 4 சைட் வந்து எவ்வளவு 1.496 1.496 4 சைட். இப்போ திருப்பி என்ன செய்யணும், பேக் சைட். திருப்பி இப்போ இயந்திரம் வந்து மூவ் ஆகிருக்கு, பின்னுக்கு வந்திருக்குது. அப்போ பின்னுக்கு வந்துருச்சு, இயந்திரம் பின்னுக்கு வந்திருக்குது, மூவ் ஆகிட்டு வந்துட்டு இப்போ நாம் கடைசியாக 4 சைடுன்னு சொல்லி ஒரு இடத்த வச்சுருந்தானே, அதுலேருந்து மெஷினில் உயரத்தை பார்க்கணும். அதாவது நாங்கள் மெஷினை பார்க்கணும் எவ்வளோ மெஷின் குறிப்பிட்ட. இப்போ ஒரு வேளை இன்டர்சைட் இருக்கும், நிறைய மேடு பள்ளங்கள் இருக்கிற இடத்துல குறைவாக நாங்கள் இன்டர்சைட் பண்ணலாம். ஒரே சமனாலாகி மேடு பள்ளம் சமனான தரைகளில் இருந்தால் கொஞ்சம் எங்களோட இன்டர்சைட் வந்து கூடுதலாக இருக்கலாம். அது எங்களோட நிலத்தை பொறுத்து தான் நாங்கள் தீர்மானிக்கிறது எத்தனை இன்டர்சைட் வரும்ன்ட்டு. அப்போ இதில் பொறுத்தோம்னா ஒரு இன்டர்சைட்டில் கெளிமை நேரடியாக பேக் சைட் மட்டும்தான் இருக்குது. பேக் சைட் வந்து 3.019. பேக் சைட் வந்து 1.019. அடுத்து நாங்கள் பேக் சைட் பார்த்துட்டோம். பேக் சைட் பார்த்த பிறகு இன்டர்சைட் பார்க்கணும். இன்டர்சைட் அங்கே 0 ஒன்றுமே இல்லை. அப்போ அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் 4 சைட். என்னது பார்க்க போகிறோம், 4 சைட் பார்க்க போகிறோம். இப்போ இன்டர்சைட் பேக் சைடு பார்த்துட்டீங்க. அடுத்து வந்து 4 சைடு ஒன்றும் பார்க்க போகிறீங்க. 4 சைடில் பாருங்கள், படத்தை காட்டுற நேரம் எவ்வளோ இருக்குன்ட்டுன்னு பார்ப்போம். எவ்வளோ இருக்குது 2.35 பேக் சைடில் 4 சைடில் பார்க்கலாம். எழுதுவார் 2.513 2.513. அதே மாதிரி அடுத்தது 4 சைட் பார்க்கணும். 4 சைட் பார்க்குறது எவ்வளோ 2 இது வச்சு அதுக்கு நேராக வச்சு 2.811. அடுத்து இப்போ அங்கன முடிஞ்சு. அடுத்து நாங்கள் மெஷினை மூவ் பண்ணிட்டோம், கீழே கொண்டாட்டோம். மெஷின்லேருந்து திருப்பி பார்க்கணும் பேக் சைட் எவ்வளவு பேக் சைடுன்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த சைட் எவ்வளோன்னு பார்க்கணும். பேக் சைடு எவ்வளோ 6.962 எவ்வளோ இருக்கும் 1.152 பிஎஸ் பேக் சைட்.
இப்போ அதுலேருந்து திருப்பி என்ன செய்யணும்? இப்போ பேக் சைடு பார்த்துட்டீங்க. இப்போ அவர் பின்னுக்கு வரான்னு பார்க்கணும். யார் வரலைன்னு சொன்னால் பேக் சைடும் அடுத்த அடுத்த இப்போ ஒன்று மூவ் பண்ணி தான் நாங்கள் பேக் சைடு பார்த்துட்டோம். இப்போ ஃபோர் சைட் பார்க்கணும். ஃபோர் சைட் பார்க்குறது கடைசி இந்த இதில் இந்த நிலப்படத்தில் கடைசி மெஷர்மெண்ட் என்னது? 3.824 3.824 தான் அந்த ஃபோர் சைட், அதாவது கடைசி முடிவிடம் சொல்லுவாங்க. தொடக்கம் தெரியும், முடிவிடம் தெரியும். இப்போ பாருங்கள், முடித்ததுக்கு பிறகு தான் இந்த படம் 3.824. இப்போ மெஷர்மெண்ட் எல்லாம் குறிச்சிட்டிங்க. மெஷர்மெண்ட் குறித்தது உங்களுக்கு விளங்குனிச்சா? எப்படி மெஷர்மெண்ட் குறிச்சிருக்காங்கன்ட்டுன்னு, என்னென்ன ப்ரொசீடர் மூடி எந்த ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னு இப்போ உங்களுக்கு விளங்குனிச்சா? விளங்கியிருக்கும். ஏன்னா டேபிள் எடுத்த முறையில் உங்களுக்கு இலகுவாக இருந்திருக்கும். டேபிள் எடுக்கிற நேரம் டேபிளில் பார்த்து மெஷர்மெண்ட் எடுக்கிறது தானே, மெஷர்மெண்ட் எழுதுறது. அப்போ உங்களுக்கு கஷ்டம் இருக்காது எப்படி நாங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறோன்னு சொல்லி. பாருங்கள் மெஷர்மெண்ட். அடுத்து இதை எடுத்துட்டதுக்கு பிறகு நாங்கள் இப்போ ஒருக்கா டிஃபரெண்ட் ஒன்று பார்த்து வச்சுக்கணும். பேக் சைடுக்கும் ஃபோர் சைடுக்கும் உள்ள டிஃபரெண்ட்டாக பார்த்து வச்சுக்கணும். இப்போ நாங்கள் பேக் சைடு 2.191 3.019 1.732 2.19 3.019 1.752. அப்போ இது மூணையும் கூட்டினா எங்களுக்கு விட வரும் 6.962 6.962 தான் எங்களுக்கு விட வரும். வேணா கூட்டி பாருங்கள் சரியாக வருதான்ட்டுன்னு. அதே மாதிரி நாங்கள் பார்ப்போம் ஃபோர் சைட்டை பார்ப்போம். ஃபோர் சைட்டில் 1.496 2.811 3.824 இது மூணையும் கூட்டுனா எங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். வரும் 8.371 சாரி 8.311 எங்களுக்கு வருது விட. அதை கூட்டிகிட்டே இதை கூட்டிட்டோம். இப்போ என்ன செய்யணும்? இப்போ இதில் உள்ள டிஃபரெண்ட், அதாவது வித்தியாசத்தை பார்க்கணும். என்ன செய்யணும்? பேக் சைட்லேருந்து ஃபோர் சைடை கழிக்கணும். அதாவது எதுனால சின்னது வந்துச்சோ பெரிய இது வந்துச்சோ தெரியாது, பேக் சைட்லேருந்து ஃபோர் சைடை கழிக்கணும். அதாவது 6.962 8.31 கழிக்கணும். அப்போ எங்களுக்கு மைனஸ் வரும். -1.169 -1.169. இப்போ இதில் உள்ள மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் இப்போ எடுத்துட்டீங்க. பேக் சைடு எடுத்துட்டீங்க, ஃபோர் சைடு எடுத்துட்டீங்க, இன்டர் சைடு எடுத்து அது ரெண்டையும் கூட்டி கழிச்சும் போட்டுட்டீங்க. அடுத்தது கழிச்சோன்னே எங்களுக்கு கூட வரும் 1.169. இப்போ இந்த பக்கம் ஃபில் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்து நாங்கள் ஃபில் பண்ணணும். என்னது? கூடி இருக்குதா குறைஞ்சிருக்கா, ரைஸா ஃபோலான்னு ஃபில் பண்ணணும். எப்படி குறைக்கணும், எப்படி நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம். அதான் நான் இப்போ அதை முதல்ல உங்களுக்கு சொன்னேன், இதை கொண்டு போயிட்டு ஆஃபீஸில் ஃபில் பண்ணலான்ட்டு. அப்போ இதை என்ன செய்யணும்? ஒவ்வொன்றையும் கழிக்கணும். கழிச்சிட்டு பார்க்கணும். அது இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்டை கழிக்கணும். இப்போ எங்களுக்கு இலகுவன்னு செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டாக கழிக்கக்கூடாது. அப்போ விடையே மாறுபட்டு போயிடும். அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்டாக கழிக்கணும். 2.191 2.505 கழிக்கணும். அதாவது 2.191லேருந்து 2.005 தான் போகணும். அப்போ அது விட எங்களுக்கு வரும் எண்ணத்தில் மைனஸாக வரும். ஏன்னா முதல் எண் குறைவு, இரண்டாவது எண் கூடுதலாக இருக்கின்றது. அப்போ எங்களுக்கு விட மைனஸில் வரும். மைனஸில் வர்ற நேரத்தில் விட வரும் 0.0 மைனஸில் எழுத போகிறோம். ஹோல் 0.314 0.314 இதை கழிச்சேன். அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். இது ரெண்டையும் கழிக்கணும். அதாவது 2.505லேருந்து 2.325 கழிச்சா விட வரும் 0.180. அதாவது இது ப்ளஸில் இருக்குது, மேலே உள்ளது மைனஸில் இருக்கிறதுனால இது ப்ளஸில் தான் எங்களுக்கு விட வரும். அப்போ 0.180 தான் எங்களுக்கு விட வரும். பேக் சைட், ஃபோர் சைட், இன்டர் சைடை பற்றி தான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் என்னென்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்?
2.325 கழிக்க போகிறோம் 1.496 1.496. இது என்ன நடக்கும்? எங்களுக்கு ப்ளஸில் தான் விட வரும். ஏன்னா மேலே உள்ளது வந்து பெரிய எண், கீழே உள்ளது வந்து சின்ன எண். அதனால் எங்களுக்கு விட வரும் ப்ளஸில் வர நேரத்தில் விட வந்து 0.829. இதே மாதிரி அடுத்து செய்வோம். அது இது ரெண்டும் கழிச்சாச்சு, மேலே உள்ளது இருக்கிறது. இப்போ இங்கே ஃபோர்ஸ் இதையும் ஃபோர் சைடையும் இன்டர் சைடையும் கழிக்கணும். அது கழிக்கிறது போல் பேக் சைடையும் இன்டர் சைடையும் கழிக்க போகிறோம். 3.009 2.513 கழிக்க போகிறோம். இப்போ கழிக்கிற நேரத்தில் மேலே உள்ளது பெரிய எண்ணனால விட வந்து ப்ளஸில் தான் வரும். என்னென்னா 0.056 0.506 தான் சரியான விடை. ஏன்னா 1.752 2.523 1.4 0.506 அடுத்து 2.53 என்னத்தை கழிச்சிருக்கீங்க? 2.811 கழிச்சிருக்கீங்க. விளையாணிச்சு தானே எப்படி கழித்து நாங்கள் எப்படி விட போட போகிறோன்ட்டு. அடுத்து வந்து 2.81. இப்போ அவருக்கு இன்டர் ஸ்டோக்கில், அதனால் என்ன செய்வார்? நேரடியாக பேக் சைட்டை கழிச்சிடுவார். பேக் சைட்டை கழிச்சா 0.298 0.298. இப்போ கீழே உள்ளது சரி 3.8 அந்த 1.752 சுயாதீனமாக இருக்கின்றது. அதாவது அதை நான் கூட்டோ கழிக்கவோ கட்டாயம் செய்ய தேவையில்லை. அது வந்து அந்த மாதிரி சரியான முறையிலேயே இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்? இப்போ ரைஸ் எவ்வளோ ஃபோல் எவ்வளோன்னு பார்த்தோம். இப்போ இதை செஞ்சுட்டு எப்படி கழிக்க போகிறோம். அதாவது இதை எப்படி கழிச்சேன்னு உங்களுக்கு தெரியும். 1.753 1.752 3.824 கழிச்சா தான் எங்களுக்கு விட வருது. என்னது? 2.072 2.072. அது எதில் வருது? மைனஸில் வருது. அதாவது குறைவு. பெரிய எண் வந்து கூடுதலாக இருக்குது, சின்ன எண் வந்து குறைவாக இருக்கின்றது. அதனால் விட வந்து 2.072. இப்போ விட முடிஞ்சு. இப்போ நாங்கள் சார்ட்டை ஃபுல்லாக நெரிச்சு முடிச்சிட்டோம். கடைசியில் உள்ளதையும் சார்ட்டை நெரிச்சு முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் ரைஸ் அண்ட் ஃபால் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்க்க போகிறோம் ரிடியூஸ் லெவல் எப்படி பண்ணுறதுன்ட்டு முதல்ல பார்ப்போம். இப்போ ரிடியூஸ் லெவல் பண்ணுறதுக்கு முன்னுக்கு முதல்ல நாங்கள் அது அளவீடு அளவீடு எடுத்ததுக்கு பிறகு ரைஸ் அண்ட் ஃபாலை பார்த்து வச்சு நாங்கள் எடுத்த மெஷர்மெண்ட் சரியான ஒருக்கா ரீசெக் பண்ணிக்கலாம். நாங்கள் எடுத்த மெஷர்மெண்ட் சரியான ஒருக்கா என்ன செய்யணும்? ரீசெக் பண்ணிக்கணும். எப்படி ரீசெக் பண்ணுறதுன்னா ப்ளஸ் எல்லாம் கூட்டணும். ப்ளஸ் எல்லாம் கூட்டினா வரும் விட 0.18 0.829 0.506. இது மூணையும் கூட்டினா எங்களுக்கு விட வரும் 1.515 1.515 தான் எங்களுக்கு விட வரும். மற்றதுகளை கூட்டினா ஃபோல்ஸை கூட்டினா, அதாவது 0.314 0.298 2.072 இதை கூட்டினா எங்களுக்கு வரும் 2.684 2.684. இதில் இருந்து இப்போ 1.515 கழிச்சா 2.684 விட வரும். முதலாவது பார்த்த விட 0.01.169. அதாவது சேம் நாங்கள் பார்த்துருக்க அளவீடு வந்து சரியான அளவீடு. அப்படி வித்தியாசப்பட்டுச்சுன்னா, கழித்தல் வித்தியாசப்பட்டுச்சுன்னா எங்களோட அளவீடு எங்கனையோ பிழைக்குது. நாங்கள் செஞ்ச அளவீடு வந்து எங்கனையோ பிழைன்னு தீர்மானிச்சுக்கலாம். இப்போ இதிலேருந்து அதை கழிச்சு போட்டால் எங்களுக்கு விட வரும்னு எங்களுக்கு ஏற்கனவே அவங்க சொல்லிட்டேன். -1.169 பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். இதில் உள்ள டிஃபரெண்ட்டும் சேம், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்போ எங்கள் இந்த சார்ட் வரைஞ்சது வந்து எங்களோட மெஷர்மெண்ட் எடுத்த முறை வந்து சரியான முறை நாங்கள் முடிவு பண்ணிடலாம். எங்களோட இந்த முறை வந்து மிக மிக சரியான முறைன்னு நாங்கள் நிரூபணம்.
அதே மாதிரி இப்போ இது 2 சரின்னு சொன்னால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம். ஏன்னா இது இப்போ நாங்கள் சும்மா செக் பண்ணாமல் நாங்கள் எங்களோட பாட்டில் நாங்கள் செஞ்சுட்டு போயிட்டோம்னா எங்கேயா பிழைச்சிச்சின்னா அப்புறம் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து நாங்கள் செக் பண்ணிட்டு வரோம். அப்போ நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுக்கிட்டு போயிட்டு செக் பண்ணிக்கிட்டு போகிறது எங்களுக்கு இலகுவாக இருக்கும். ரிடியூஸ் லெவல் பார்க்கணும். ரிடியூஸ் லெவல் வந்து ஸ்டார்ட்டில் வந்து பிஎம் வந்து எவ்வளோ இருக்குது 49.873 49.873 இருக்குது எங்களுக்கு முதலாவதுல ரிடியூஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 49.873 49.873. அதில் நாங்கள் ரிமார்க்கில் மார்க் பண்ணுவோம் 49.873 என்னது பிஎம்னு மார்க் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். நாங்கள் அந்த பூமியோட அளவு அதாவது நிலமட்டத்தோட கடல் மட்டத்தோட அளவை தான் நாங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இதை நாங்கள் இப்போ கடல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் அது கடல் மட்டத்தோட வெள்ளவத்தையோ இல்லை எந்த இடத்துலேருந்து நாங்கள் எடுக்கிறோமோ அந்த ஊரோட அந்த இடத்துல விட கடல் மட்டத்தோட அளவு தான் நாங்கள் எடுக்கிறோம். அப்போ 49.873 எடுத்துட்டோம். இப்போ என்ன செய்யணும்? இப்போ 49.873 நாங்கள் இதில் தீர்மானிக்கணும் ரைஸில் இருக்கா ஃபோலில் இருக்குதா. ஃபோலாக இருந்தால் கழிச்சிட்டு போடணும் கீழே. அதே மாதிரி ரைஸில் இருந்தால் என்ன செய்யணும்? அந்த மெஷர்மெண்ட்டை கூட்டி போடணும். இப்போ முதலாவது வந்து 0.314. அப்போ நாங்கள் அதை என்ன செய்யணும்? கழித்து போடணும். 49.559 49.559. ஏன்னா அதுலேருந்து நாங்கள் கழித்து போட்டிருக்கோம். கழித்து போட்டனால தான் எங்களுக்கு அந்த விட வந்துச்சு. ஏன்னா ஃபோலில் இருந்தால் இப்போ ரைஸில் இருந்தால் என்ன செய்யணும்? கூட்டணும். அப்போ அதை இதோட என்ன செய்யணும்? 180 கூட்டணும். இது ப்ளஸ் தானே. அப்போ கூட்டுவோம் 0.180 கூட்டுனா எங்களுக்கு இருக்கும் 51 எங்களுக்கு வரும் 41.73 49.739. ஏன்னா இது ரெண்டையும் கூட்டுற நேரத்தில் 49.559 கூட்டுற நேரத்தில் அதோட 0.180 கூட்டினா இந்த விட வரும். இந்த பாருங்கள் டேபிள். ஒவ்வொரு டேபிள் நாங்கள் எப்படி கூட்டிக்கிட்டு வந்தோம். கூட்டணும் கழிக்கிறேன்னா கழிக்கிறேன். 49.559 49.739 50.568 51.074 50.776 கடைசியாக 48.704 அப்போ எங்களோட டிஎம் அதாவது டிபிஎம் டெம்பரரி பெஞ்ச் மார்க் வந்து கீழே எங்களோட கடல் மட்டத்தோடு வரும் 48.704. அப்போ இந்த இதுதான் சார்ட். இது தான் எங்களோட ரைஸ் அண்ட் ஃபோல் மெத்தடில் உள்ள மெயின் சார்ட். எப்படி சார்ட் நாங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுறோன்னு இப்போ நீங்கள் உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கும். இந்த சார்ட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாங்கள் எப்படி இதை நாங்கள் எடுக்கிறோன்னு விளங்கியிருக்கோம். மிக முக்கியம் அது. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து அதில் விட வந்து -1.169 வரணும். அப்போ -1.169 வந்தால் சரி. அதாவது 3 மெத்தட் 3 இடத்துலையுமே ஒரே விடை சமனான விடை வந்தால் நாங்கள் எடுத்த மெஷர்மெண்ட் வந்து சரியான முடிவு பண்ணிக்கலாம். அதில் எங்கேயாவது சின்ன பிள்ளை வந்துச்சுன்னா ஒரு இடத்துல இரேஸ் பண்ணுற இடத்துலையோ இல்லாட்டி வேறு பிஎஸ் சாப்பிட்ற இடத்துல ஏதாவது கணக்குகள் ஒரு மெஷர்மெண்ட் ஒரு நம்ம 1 போடுற இடத்துல 0 போட்டால் எங்கள் மெஷர்மெண்ட்டே பிழைச்சி வந்துடும். எல்லாமே பிழைச்சி வந்துடும். அப்போ அது வந்து எங்கள்கிட்ட பிழை. அதை இப்போ நாங்கள் இது ரீசெக் பண்ணிக்கலாம். இந்த நாங்கள் எடுத்த மெஷர்மெண்ட் எல்லாம் சரியா அப்படின்னு நாங்கள் ரீசெக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு டேபிளை பற்றி ஒரு நல்ல அறிவு ஒன்று வந்திருக்கும். டேபிள்னால் எப்படி நாங்கள் டேபிள் மார்க்ஸ் பண்ணி எப்படி டேபிளில் நாங்கள் செக் பண்ணி எப்படி போடுறோன்ட்டுன்னு. பிஎஸ் அளவீடுகள் மிக முக்கியமானது. அதே மாதிரி 4S அளவீடுகள் மிக மிக முக்கியமானது. அது நடுவில் ஐஎஸ் அளவீடுகள் அதாவது இன்டர்சைட் அளவுகள் மிக முக்கியமானது. இந்த 3 அளவீடுகளும் சரியான முறையில் எடுத்தால் தான் அடுத்த அளவீடு அதாவது நாங்கள் மிச்சத்தை எல்லாமே எங்களுக்கு விடைகள் வந்து சரியாக அமையும். நாங்கள் ஒரு இடத்துல சரி பிழை விட்டுட்டோம்னா அது வந்து எங்களுக்கு பிழையாக போகும். அப்போ பாருங்கள் ஒவ்வொரு அளவீடுகளும் எப்படி எடுத்திருக்கோன்னு நாங்கள் டேபிளை பற்றி ஒரு ரிவிஷன் போனோம்னா டேபிளில் எப்படி நாங்கள் அளவீடுகள் எடுத்தோன்னு இல்லை நான் காட்டியிருக்கேன்.
ஒவ்வொன்றும் இப்போ உங்களுக்கு தெரியும் ரிவிஷன் ஒன்று அப்போது நாங்கள் எப்படி நாங்கள் அளவீடுகள் எடுத்தோன்னு பார்த்துருவோம். முதல்ல வந்து இப்போ அங்கே வந்து பிஎஸ் அதாவது பேக் சைடு எவ்வளோ அளவீடுகள் எடுத்திருக்கோம். அதுவும் பேக் சைடில் உள்ள அளவீடும் இந்த கடைசியாக ஸ்டார்ட் அளவீடும் கடைசி அளவீடு வந்து சுயாதீனமாக இருக்கும், இதோடையும் தொடர்பட்டு இருக்காது. பேக் சைடு அளவீடும் ஃபோர் சைடு அளவீடும் வந்து சுயாதீனமாக இருக்கும், எந்த ஒரு விஷயத்துலையுமே பொருத்தப்பட்டிருக்காது, தனிமையாக இருக்கும், நடுவில் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி டேபிள் ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைடுனா என்னென்னு உங்களுக்கு தெரியும். பேக் சைடில் அளவீடுகள் எடுத்தோம், ஃபோர் சைடில் அளவுகள் எடுத்தோம். அளவுகள் எடுத்து பேக் சைட்லேருந்து ஃபோர் சைடை என்ன செய்யணும் மைனஸ் பண்ணி தான் அங்கே போட்டிருக்கோம், அளவீடு வந்து அந்த மாதிரி போட்டிருக்கோம். அதே மாதிரி ரைஸாக ஃபோலா அதாவது கூடையா குறையவா, கூடியிருக்கா குறையா இருக்கான்னு அதில் நாங்கள் எடுத்த அளவீடுகளை வச்சு பொருத்தம் வச்சு பார்த்துட்டு திருப்பி இதையும் கூட்டி கழித்தோம்னா அப்போ நாங்கள் எடுத்த அளவீடுகள் சரின்னு சொல்கிறது இது. அப்போ எங்களுக்கு சாட்டிஸ் வந்துடும். அதுக்கு பிறகு ரிடியூஸ் லெவல் பார்க்கணும். ரிடியூஸ் லெவல் பார்க்குற நேரத்தில் ஃபஸ்ட்டாக நாங்கள் பிஎம் லெவலை பார்ப்போம். பிஎம் லெவல் எவ்வளோ இருக்குன்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும், குறைச்சிக்கிட்டு போகணும். எங்களுக்கு இலகுவாக இருக்கிறதுக்கு வேலையை செய்கிறதுக்கு சரியாக இருக்கிறதுக்கு சரியான மெஷர்மெண்ட் ஒன்று வர்றதுக்காகத்தான் இந்த நாங்கள் ஸ்டார்ட் வந்து பிஎம் அளவு ரிடியூஸ் வந்து நாங்கள் இதில் நோட் பண்ணுறோம். நோட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து கழிக்கிறேன்னா கழிக்கலாம், கூட்டலாம், அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் கழித்து கூட்டிக்கிட்டு போகணும். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் இந்த டேபிள் எப்படி நாங்கள் வரைகிறோன்ட்டுன்னு. அதாவது ஒரு டேபிள் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ரைஸ் அண்ட் ஃபோல் மெத்தட் டேபிள் செய்கிறதுக்கு என்னென்ன எங்களுக்கு குறியீடுகள், அதாவது இப்போ ரிடியூஸ் லெவலை பற்றி சொல்கிறேன்னா இப்போ ஒவ்வொரு லெவலையும் பற்றி காட்டி குளிச்சுட்டு வந்துட்டு திருப்பி என்ன செய்யணும், அதோட டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும். மேலேருந்து கூட்ட வேண்டியதை கூட்டணும், கழிக்க வேண்டியதை கழிச்சிட்டு வர நேரத்தில் எங்களுக்கு இந்த விட வரணும் 1.1691. அந்த 49.871 48.74, அதாவது கடைசியிலேருந்து முதல்ல கழிச்சோம்னா இந்த விட வரும் 1.169. கீழே உள்ளதுலேருந்து மேலே உள்ளது கழிச்சா உங்களுக்கே விளங்கும். 14லேருந்து எது போனால் எத்தனை இப்படி இந்த விட வரும், எந்த மெத்தடில் வரணும்னு உங்களுக்கு விளங்கியிருக்கும். இப்போ டேபிளை பற்றி உங்களுக்கு முழுவதுமாக நன்றாக விளங்கிவிட்டது. இப்போ நீங்கள் உங்களுக்கு நீளத்தை ஒன்று கொடுத்து இப்படி அளவீடுகளை கொடுத்தா உங்களால் டேபிளை வரைஞ்சி மற்ற எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். அப்போ நாங்கள் இன்றைக்கி சமரின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நாங்கள் படித்தது அவ்வளோத்தையும் சமரின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டில் பார்த்தோம் ஏற்கனவே சர்வே பண்ணுறதை பார்த்தோம், இன்றைக்கி பார்த்தோம் லெவல் பண்ணுறதுக்கு. லெவல் பண்ணுறதுன்னா என்ன, லெவல் பண்ணும்போது நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்னது, அதாவது கடல் மட்டத்தோட அளவு, நிலமட்டம், கடல் மட்டத்தோட அளவும், செங்குத்து எப்படி எந்த மாதிரி, எங்களோட மேற்பரப்பு இந்த மாதிரி இருக்கணும், மட்டமான மேற்பரப்பான நாங்கள் முடிவு பண்ணணும், கரடு முரடான மேற்பரப்பான முடிவு பண்ணணும். அதுக்கு பிறகு எப்படி நாங்கள் அந்த மேற்பரப்பை தெரிவு செஞ்ச பிறகு நாங்கள் எப்படி ஹொரிசாண்டல் லைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி பிஎம் டிபிஎம்னு 2 இது பார்த்தோம் நாங்கள். அதாவது பெஞ்ச் ஒர்க், டெம்பரரி பெஞ்ச் ஒர்க்குன்னு சொல்லி 2 முறைகள் பார்த்தோம். அதாவது கடல் மட்டத்திலேருந்து எப்படி அந்த குறியீடு, அதாவது நிலைகள் புள்ளிகள் இடப்படுதுன்னு சொல்லி தான் பார்த்தோம். அதுதான் பெஞ்ச் மார்க், டிஎஃப் மார்க், அதாவது டெம்பரரி பெஞ்ச் மார்க்குன்னு பார்த்தோம். மற்றது லெவல் பண்ணும் முறைகள், பயன்படுத்துகிற உபகரணங்களை பற்றி பார்த்தோம். உபகரணங்கள் ஒவ்வொன்றாக பார்த்தோம். லெவல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட்டில் பார்த்தோம் டம்ப்டின்னு சொல்லி லெவல் பண்ணுற இயந்திரம், டைட்டிங், கடைசியாக ஒட்டோ லெவல். அப்போ அந்த ஒட்டோ லெவலில் நாங்கள் எப்படி லெவல் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம். லெவல் பண்ணுவோம் என்ன மாதிரி, அது நவீன காலத்தில் இப்போ பயன்படுத்துகிறோம். இப்போ அதை அந்த இயந்திரத்தை நிப்பாட்டி வைக்கிறதுக்கு, அதாவது அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குன்னு இன்னொரு உபகரணம் பயன்படுத்துகிறோம். அதுக்கு பேர் சொல்லுவோம் ட்ரைபாட்னு சொல்லுவோம். அதோட டேப்ஸ் தேவை எங்களுக்கு, ஸ்டாப்னு சொல்லி ஒன்று வந்து தேவை, ஸ்டாப் புள்ளிகள், அந்த புள்ளிகள் வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஸ்டாப் தேவை. அதே மாதிரி புள்ளிகள் வைக்கிற நேரத்தில் டெம்பரரி புள்ளிகள் வைக்கிற இடம், பெர்மனண்ட்டாக வைக்கிறது, அதாவது உறுதியாக வைக்கிற, தற்காலிகமாக இல்லாட்டி உறுதியாக வைக்கிறதாட்டுன்னு அந்த மெத்தட் பார்த்தோம். அதுக்கு பிறகு சைட், அதாவது ஒரு அளவீடுகள் நிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த அளவீடுகள் எப்படி இருக்கும், பேக் சைட், ஃபோர் சைட், இன்டர்சைட்டுன்னு சொல்லி 3 அளவீடுகள் இருக்கும். அதுக்கு பிறகு கடைசியாக பார்த்தோம் இந்த ரைஸ் அண்ட் ஃபோல் மெத்தட், சார்ட் வரைகிறது எப்படின்ட்டுன்னு, சார்ட்டை எப்படி நாங்கள் ஃபில் பண்ணுறதுன்ட்டுன்னு மெஷர்மெண்ட் எடுத்து அந்த ரைஸ் அண்ட் ஃபோல் சார்ட் டேபிள்